இங்க ஒருத்தவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காகவே காலேஜை கட்டடிச்சிட்டு டெலிவரி பாயா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ அவனோட கடைசி டெலிவரியை ஒரு வயசானவருக்கு டெலிவரி பண்றதுக்காக போறான். அப்படி போனா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு எதுவும் இல்ல. சோ அதனால பதிலுக்கு ஒரு டீ பாட்டை இவன் கையில கொடுத்து அமுச்சு விட்டுறாரு. இவனு வேற வழி இல்லாம அதையே வாங்கிட்டு வந்துடுறான். அப்படி வந்துட்டு டெலிவரி பண்ணதுல வந்த மீதி காசை வச்சு ஒரு கோட் சூட் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போறான். ஆனா இவன்ட்ட அதை வாங்குற அளவுக்கு காசு பத்தல. சோ அதனால கடையில இருந்து இவனை வெளியே துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற காசை வச்சு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். நாளைக்கு வேற இவனோட ஃப்ரெண்ட பார்க்க போறதை நினைச்சு இவனுக்கு சந்தோஷத்துல தூக்கமே வரல. அதனால வாங்கின சூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு மொட்டை மாடிக்கு ஓடி வந்துடுறான். ஏன்னா இங்கதான் வந்துட்டு இவன் சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸா இருக்கு. அந்த பொண்ணோட கமர்ஷியல் வந்துட்டு இந்த போர்ட்ல தான் டெய்லி ஷோ ஆகும். அதனால இதை பார்த்து தான் இவன் டெய்லியும் பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப கூட பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போறதுனால அந்த பொண்ணு கூட எப்படி பேசணும்னு தெரியாம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். நம்ம சைல்டிஷா பேசணுமா இல்ல மெச்சூர்டா பேசணுமான்னு சொல்லிட்டு இவன் புலம்பிக்கிட்டே இருக்கும் போது தான் அவன் போட்டிருக்க ஷூட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிளிய ஆரம்பிக்குது. அப்புறம் கடைசியில மொத்தமாவே அந்த ஷூட் கிழிஞ்சு போயிருது. என்னோட லைஃப்ல எல்லாமே நார்மலா தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் எதையோ ஒன்னு மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்றான். அட்லீஸ்ட் என்னோட விஷா அந்த பிராமிஸையாவது நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவன் நினைச்ச உடனே பக்கத்துல இருந்து டீ பாட்ல இருந்து விஷ் டிராகன் வெளியே வருது. இவன் ஃபர்ஸ்ட் என்னதான் அதை பார்த்து பயந்தாலும் அது ஆசைகளை நிறைவேற்ற விஷ் டிராகன் சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அமைதியாகிடுறான். அப்பதான் இந்த இடத்துக்கு இந்த டீ பாட்டை தேடி 3 அடியாளுங்க வரானுங்க. அப்படி வந்தவனுங்க இவனை நல்லா சுத்தி வளைச்சு பிடிச்சிடறானுங்க. இவனும் நல்லா வசமா அவனுங்க கிட்ட மாட்டிக்கிறான். இப்ப மட்டும் எனக்கு குன்ஃபு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்ச உடனே இதுதான் இவனோட ஃபர்ஸ்ட் விஷ் நினைச்சு அந்த விஷ் டிராகன் நிறைவேற்றி விட்டுருது. இதனால ஈஸியா அந்த 3 பேர்கிட்ட இருந்து இவன் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அதுக்கப்புறம் காலையில விடிஞ்ச உடனே அந்த விஷ் டிராகனை கூட்டிக்கிட்டு வேலையா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிடுறான். அப்படி போய் பார்த்தா பணக்காரங்களால மட்டும்தான் இந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போக முடியும் போல. சோ அதனால இவனோட ரெண்டாவது விஷா இன்னைக்கு நான் ஒரு நாள் மட்டும் பணக்காரனா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதை கேட்டு அந்த விஷ் டிராகனும் நிறைவேற்றிட்டு ஒரு பொண்ணுக்காக உன்னோட விஷ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா அப்பயும் இவன் வந்துட்டு அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா போதும் அப்படின்னு தான் சொல்றான். அதுக்கு அந்த விஷ் டிராகனும் இந்த உலகத்துல கேட்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதை விட்டுட்டு நீ ஒரு ஃப்ரெண்ட் வேணும்னு கேக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு இவன் திரும்பவும் நான் அவ கூட ஃப்ரெண்ட் ஆனா மட்டும் போதும்னு சொல்லிட்டு தான் கேக்குறான். இதை கேட்ட அந்த விஷ் டிராகனே என்னால ஒருத்தரை காதலிக்க வைக்கவோ ஃப்ரெண்டாக வைக்கவோ முடியாதுப்பா, அதுக்கு பதிலா நீ தங்கம் வேணும் பணம் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவு வேணா கேளு, அதை நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுது.